மணி 6:52. அதிரம்பள்ளி கிளம்பியாச்சு. ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம், துண்டு எடுத்து வச்சுருக்கோம், கொடை வச்சுருக்கோம். ஆமாம், மற்ற எல்லாமே ரூமில் வச்சுட்டு கிளம்ப போகிறோம். குட் மார்னிங், நான் வேலு. நாம் இப்போ எங்கே இருக்கிறோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மான்சூன் கேரளா வந்திருக்கோம். பருவமழை காலத்தில் நம்ம கேரளா வந்திருக்கோம். கேரளாவில் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஆலப்புழா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, வாகமன் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு போகிறதுக்காண்டி அதிரம்பள்ளிக்கு வந்திருக்கோம், போகிறோம், கிளம்பியாச்சு. அதனால் நம்ம சாலக்குடி வந்து நேற்று நைட்டு வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கும் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான விஐபி ஒரு ஆள் வாரம்னு சொன்னாங்க பார்த்தியா, அதனால் பிளான் கொஞ்சம் மாற்றியாச்சு. இப்போது நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு அதிரம்பள்ளி கிளம்ப போகிறோம். ப்ரைவேட் பஸ் பிடிச்சி போகலாமா? லெட்ஸ் கோ அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகலாமா? வாங்க, டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம். ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் உள்ளே இருக்கிற ஹோட்டல் தான் சாப்பிட வந்திருக்கோம். டெய்லி ஒரே கடையில் சாப்பிடுவோம். சாப்பிட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, இடியப்பம், முட்டைக்கறி, பழம்பொரி, கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி சொல்லியிருக்கோம். சாப்பிடலாம், எப்படின்னு பார்ப்போம். சூப்பர் டேஸ்ட்டு. பழம்பொரி எப்படின்னு பார்ப்போம். இது பழம்பொரி சீஸ் ஸ்வீட்டாக இருக்கும். அது எப்படி சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பொறுமையாக சாப்பிடலாம். சாப்பிட்ட ப்ளஸ் எல்லாம். இதுதான் சாலக்குடி ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. ஃபுல்லாக ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கும். அதிரம்பள்ளி பஸ் விசாரித்து இதில் நீட்டாக போர்டு போட்டிருக்காங்க, அதிரம்பள்ளி அப்படின்னு இங்கிலீஷில் மலையாளத்தில் எழுதி போட்டிருக்காங்க. இது இந்த இடத்துல தான் வரும்னு இருக்காரு. வந்ததும் ஏறி போகலாம். வெயிட் பண்ணுவோம். கரெக்டாக 7:38 பஸ் வருதுங்க. அதிரம்பள்ளி சூப்பராக போட்டு வச்சுருக்கேன். பஸ்ஸில் ஏறிட்டு பேசுகிறேன். கரெக்டாக போர்டு வச்சுருக்கோம்னா அதே இடத்துல கொண்டாந்து பாட்டிட்டாங்க. ஆமாம், 7:40 வண்டி வந்திருக்கு. எத்தனை மணிக்கு எடுக்காங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் இங்கேருந்து. 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். 8 மணிக்கு எடுத்தாலும் 9 மணிக்குள்ளே போயிடலாம். பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? அதிரம்பள்ளி நோக்கி. லெட்ஸ் கோ அதிரம்பள்ளி. டிக்கெட் வண்டி கிளம்பட்டும், பேசுகிறேன். ஃப்ரீயாக இருக்குது கடையில். காலையில் 8 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்குது. எத்தனை மணிக்கு பஸ் எடுக்கான்னு தெரியல, பார்ப்போம். கரெக்டாக 7:40ங்க பஸ் கிளம்பிருச்சு. வந்து 1 நிமிஷம் கூட நிற்கலை. நான் பேசி முடிக்க கிளம்பிருச்சு. அதிரம்பள்ளி சொல்லியே கூப்பிட்றாங்க. அதில் தான் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதிரம்பள்ளி மலக்கப்பாறை அதிரம்பள்ளின்னு போட்டுருக்கு. அதில் கரெக்டாக கொண்டாந்து விட்டாங்க. கிளம்பியாச்சு. இது சாலக்குடி ப்ரைவேட் ஸ்டாண்டுக்கு ஒரு நன்றி. மீண்டும் அதிரம்பள்ளி போயிட்டு இங்கே தான் வந்து இறங்க போகிறோம். போகலாம். லெட்ஸ் கோ அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். போகலாமா? ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா, சூப்பராக இருக்கும். அதான் விண்டோ சீட்டு கிடச்சது, ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வீடியோஸ் எடுப்போம். போகலாம். டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த பஸ்ஸில் டிக்கெட்லாம் தர மாட்டாங்க, காசு மட்டும் வாங்கிடுறாங்க. கேரளாவில் சில பஸ்ஸில் அப்படி தான் இருக்கும். 40 ரூபா காசு வாங்கிட்டாங்க. ஆனால் டிக்கெட் எதுவும் தரல, யாருக்குமே கொடுக்கல. அப்டேட் வந்தார், காசு மட்டும் வாங்கிட்டு. ஆமாம், கிளம்பிட்டோம். போய்கிட்டே இருக்கும். அதிரம்பள்ளி ரோடை பிடிச்சாச்சு. சாலக்குடியிலேருந்து அதிரம்பள்ளி போகக்கூடிய ரோடை பிடிச்சி போயிட்டு இருக்கோம். போகலாம். வந்து இறங்கிட்டோம். அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இதான் நம்ம வந்த பஸ்ஸு. டிக்கெட் கவுண்ட்ரு அந்த பக்கம் இருக்குது. இன்னும் ஓப்பன் ஆனது மாதிரி தெரியல, க்ளோஸில் இருக்குது. எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும்ட்டு விசாரிக்கிறேன். பஸ்ஸு நிறையா இருக்குங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு நிறையா இருக்குது சாலக்குடிக்கு. பஸ்ஸில் தாராளமாக வரலாம். ரூம்ஸு நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன்னா பிரச்சனை கிடையாது, சந்தோஷமாக வந்துட்டு போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டம். ரூம்ஸ் நிறைய இருக்குது, தைரியமாக வரலாம். சொந்த வெஹிக்கிள்ஸில் வராமல் தைரியமாக வரலாம்.
வேறு என்ன சொல்லுது, அன்சீசனில் ரூம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அன்சீசன் ஃப்ரீயாக தான் இருக்குது. டிக்கெட் எத்தனை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகும் கேட்டுட்டு இந்த பக்கம் மேலே போகலாம். வந்தாச்சுங்க அதிரம்பள்ளி. நான் விசாரிக்கிறேன் என்னென்னு கேட்டு விசாரிக்கிறேன். டிக்கெட் கவுண்டர் ஓப்பனில் தான் இருக்குது. நான் டிக்கெட் எடுக்கிறேன் எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டு. ஒரு டிக்கெட் வராது. வந்துட்டோம், டிக்கெட் எடுத்தாச்சு. இதில் செக்கிங் பண்ணாங்க, செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. 50 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. நான் காட்டுறேன் உங்களுக்கு. 50 ரூபா பர் பர்சன். குளிக்க அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. போகலாம், அடிப்போம். உள்ள சூப்பராக இருக்குது, போகலாம். தனியாக வந்து ஃபஸ்ட் டைம் தனியாக அப்படியே இறங்கிட்டுருக்கோம். பாறையில் பக்கத்தில் வந்துட்டோம். சவுண்டு, அருவி சவுண்டு இருக்குது. இங்கே எப்படி காதை பிளக்கு, இன்னும் பக்கத்தில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. குளிக்க அளவுடு கிடையாது. ஒரு வியூஸ் காமிக்க பாருங்க. அப்படியே மூங்கிலில் வேலி வச்சுருக்காங்க, அருமையாக. இது அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் இந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு. அப்பவும் இதே மூங்கிலில் தான் வச்சுருந்தாங்க. அதே மெத்தடு தான் இன்னும் மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. போகலாம், பக்கத்தில் வந்துட்டோம், போகலாம். அருவியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு மேலே போக விடலை, ரோடில் கட்டி வச்சுருக்காங்க. நம்ம கீழே இறங்கி அந்த பக்கம் வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி நம்ம பார்க்கலாம் அருவி பக்கத்தில் போய். அழகாக இருக்கா? அப்படியே அருவி கொட்டுது, ரெயின்போ தெரியுது பாருங்கள், வானவில் அருமையாக இருக்குது. அந்த இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம கீழே போகலாம். மணி 10:40 ஆகுது. ஆமாம், ரஷ்ஷாக இருக்குது, ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. வாகமன் வருது. நேற்று போனதான் வாகமன், இன்றைக்கி அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இதை ஓரளவு ரசித்து பார்த்தாச்சு. நம்ம கீழே இறங்கி அந்த பக்கமாக போய் அந்த ஆற்றுக்கிட்ட இருந்து ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கேன். போக முடியும் நம்புகிறேன். வழி இருந்துன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபுல் வியூ காமிச்சா சூப்பராக இருக்கும். இதில் பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அப்படி கீழே இறங்கி அந்த பக்கம் போகலாமா? இந்த அருவிக்கு ஒரு நன்றி, பாய். நான் கீழே இறங்கி ஒன்று அந்த பக்கத்துலேருந்து ஃபுல் வியூ பார்க்குறேன். போகலாமா? ஃபால்ஸை பார்த்து வெளியே வந்தோம். இந்த ஐஸ்கிரீம் கடை பக்கத்துலேயே கீழே போகிறதுக்கு ரூட் போட்டிருக்காங்க. இதில் ஒரு மாலை 5 மணி வரைக்கும் தான் அளவுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. 5 மணி வரைக்கும் உள்ளே போக முடியும். நம்ம அப்படியே கீழே போகலாம். போயிட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வரலாம். முடிஞ்சால் குளிப்போம், இல்லைன்னா அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்து வரோம். போகலாமா? அடிப்பகுதியை பார்க்க அப்படியே தலைகீழ் இறக்கவங்க நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், தெரியும் மக்கள் எப்படி இறங்கி அந்த பக்கமாக இறங்கி வெளியே போயிட்டுருக்காங்க. நல்ல ஃபுல் ஃபாரஸ்ட்டு. தம்பி இன்றைக்கி நம்ம கூட நல்லா கம்பெனி கொடுத்துட்ருக்காப்புல. தம்பி பேர் கோபி. இது கோபி தம்பி பேர். ஆமாம், ஊர் அரியலூர். நான் இதில் சொல்லுங்கள், விசார் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ். ஆமாம், அரியலூர் பெட்டர் கம்பெனி ஃபார் மைண்ட். ஆமாம், தனியாக வந்திருக்காப்புல நம்மள மாதிரி. நாங்கள் 2 பேரும் இப்போ கம்பெனி சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கோம். சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம், ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம்.
போகலாம். அப்படி கீழே ஃபால்ஸ் பார்ப்போம். சவுண்டு கேட்குதாங்க உங்களுக்கு? அருவி சத்தம் எனக்கு நல்லா கேட்குது. காற்ற கிளிக்கி சவுண்டு உங்களுக்கு எப்படி கேட்குது? டிவியில் பார்க்குறவங்களும் நல்லா கேட்கும். பக்கத்தில் வந்தாச்சு. அப்பா என்னமா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு நேரில் பக்கத்துலேயே காமிக்க, இப்போ காமிக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு இதாக இருக்கும். சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? நான் நேரில் போய் காமிக்க, பக்கத்தில் க்ளோஸ் அப்பில் காமிக்க பாருங்கள். சவுண்டு கேட்குதா? பார்க்குறேன். பாருங்கள் 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 பாருங்கள். தென்னிந்தியாவின் நயகரா எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? அப்படி பறக்கு பாருங்க அந்த தண்ணியோட இது. கிட்டத்தட்ட 83 அடி உயரம்ங்க மேலே அந்த ஹைட்டு. 83 அடி ஹைட்லேருந்து தண்ணி அப்படியே ஆர்ப்பரித்து கொட்டுது. செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அழகை. எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கு அந்த அருவி தண்ணி? உங்கள் மூஞ்சில் படுதா? அப்படி முகத்தில்? என் முகத்தில் படுது, அதான் கேட்குறேன். உங்கள் முகத்தில் படுதா அருவி தண்ணி? சாரல் செம்ம அழகுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட இதோட நீளம் வந்து 165 அடிங்க. நீளம் 165, 83 அடி உயரத்துலேருந்து தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு. இந்த மான்சூன் டைமில் வந்தால் தான் இந்த மாதிரி ஃபுல் தண்ணி நம்மளால் பார்க்க முடியும். மான்சூன் டைமில் மட்டும் வந்தால் தான் இந்த ஃபுல் பக்கத்துலேருந்து வர தண்ணி நம்மளால் பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் மழையில்லா டைமில் வந்தால் ஏதோ ஒரு இடம் 2 இடத்துல மட்டும்தான் தண்ணி கிடைக்கும். ஆனால் இந்த டைம் கூட்டம் கம்மியாக இருக்கும். என் பாரு இப்போ கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. சீசன்லலாம் வந்தால் கூட்டம் ஃபுல் க்ரௌட் இருக்கும். இப்போ அமைதியாக சூப்பராக பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் இந்த ஃபால்ஸை. எப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை வாட்டி காட்டினாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை. சாரல் அப்படியே பறந்து போது பாருங்க. செம்ம அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் தூரத்துக்கு போகுது இந்த சாரல். தெரியுதவங்க கண்ணுக்கு அப்படியே பறந்து போகிறது. என் முகத்தில் அப்படியே அடிக்கி ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு அந்த சாரல் பறந்து போகுது. செம்ம அழகாக இருக்குது பார்க்குறது. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, 5-6 ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அந்த பக்கம் போகலாம். பாருங்கள் சுற்றி இதுதான் அந்த ஆறு அருவிலேருந்து போகிறது. நல்ல க்ரௌட் இருக்குது. சூப்பராக க்ரௌடு நிறையா இருக்குது. மக்கள் இந்த அளவுக்கு கயிறு போட்டிருக்காங்களே, இந்த அளவுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு அங்கிட்டு போக விடலை யாரையுமே. வெளியே போகிறதுக்கு ஒரு பாதை, இந்த பாதை இருக்குது. அந்த பக்கம் நம்ம வந்த வழி. அப்படியே ஒரு ரவுண்டு ஆற்றை பார்த்துட்டு அப்படி போகலாம். இப்போ சாரல் அதிகம் மாட்டேங்க. கொஞ்சம் லைட்டாக மழை வந்தது ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே. சட்டை பேண்ட்லாம் நனைஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வருது. சாரல் அதிகம் மாட்டேங்கி. தெரியுதா உங்களுக்கு சாரல் போகிறது? செம்ம சூப்பராக இல்லை? அப்படியே அலையாக பறந்து போது பாருங்கள். கிட்டத்தட்ட 500 மீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு இந்த சாரல் அங்கே வரைக்கும் போகுதுங்க. இப்போ குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். இப்படி போகலாம். சுற்றியா சுற்றி பார்த்தாச்சு. இன்னொரு வாட்டி சுற்றி காமிக்கிறேன். ஃபால்ஸே இன்னும் நல்லா பார்த்துக்கிடுவோம். பார்த்துட்டு அப்படி போகலாம்.
சாரல் அடிக்குதா? சூப்பராக இருக்கு. நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டோம். ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து கிளம்பலாம். மணி 12:47 ஆகுது. அதான் 1 மணி ஆக போகுது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அட்டகாசமாக இருந்துச்சு. குளிக்க தான் முடியலை. குளிக்க மட்டும் ஒரு ஆற்றுலேயே குளிக்க வாய்ப்பு கிடச்சுன்னா சூப்பராக குளிச்சிருக்கலாம். குளிக்க வாய்ப்பு இல்லை. செக்யூரிட்டி நிறையா இருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. வேலையை தொட்டாலே இங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு சூப்பராக அருவியை ரசிச்சுட்டு 3-4 மணி நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்து அருவியை பார்த்து அழகாக ரசிச்சுட்டு அப்படியே கிளம்புது. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு மிக்க நன்றி. 2வது தடவை வந்திருக்கேன். இதை மீண்டும் வருவோம். அடுத்த இடம் எங்கே போகிறோம்ங்கிற நிமிஷம் வெளியே போய் யோசிக்கணும். முதல்ல மணி 1 மணி அப்போது சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இன்னும் 2-3 இடங்கள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்ன இடங்கள் பேர் எல்லாம் தெரியல. போயிட்டு நான் சொல்கிறேன். சரி, இந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு ஒரு நன்றி, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு நன்றி, இந்த ஆறுக்கு ஒரு நன்றி. கிளம்பலாம். இன்னொரு வாட்டி பக்கத்தில் போய் காட்டிட்டு கிளம்புறேன். ஓகேவா? வெளியே வந்துட்டோம். இந்த அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு நன்றி. அடுத்து வளைச்சல்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு போக போகிறோம். பஸ்ஸு போகும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் காட்டிட்டு ஏறலாம். பஸ் ரெடியாக இருக்குது. வளைச்சல் போகிறதுக்கு ஏறலாம். இந்த பஸ்ஸு போகாது. திரும்பி இது அங்கே தான் போகுது. நம்ம போகிற ஃபால்ஸுக்கு போகாது. அதனால் சாப்பிட்லான்னு பார்த்தோம். வெளியே வந்தோம். ஒரு ஹோட்டல் இருக்குது. சாப்பிட்டுட்டு யோசிக்கலாம் என்ன செய்யலாம்னு. போகலாமா? அருமையான கேரளா நாடன் உணவு சாப்பிட்டு வந்திருக்கோம். பரு அரிசி, ஃபிஷ் ஃப்ரை, பெப்பர் தூக்கலை போட்டு வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக ஒரு மீன் சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கோம். அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் சாப்பிட்லாமா? தம்பி நானும் நல்லாயிருக்கு. டேஸ்ட் எப்படின்னு பார்க்க, மீன் எப்படின்னு பார்க்க. சேஸ். பெப்பர் அள்ளி தட்டிக்கங்க. சூப்பராக இருக்குது. நல்லா லெமன் புழிஞ்சு விட்டது அதை விட சூப்பராக இருக்குது. நல்லா மொறு தேன்குள்ள முறுக்கு கடிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இந்த எலும்பு கடிக்குது. சவுண்டு கேட்கா? பொறுமையாக சாப்பிடும். ஒரு பூசணிக்காய் கறி, ஒரு இறக்கறிமா, இது ஒரு கூட்டு ஊறுகாய் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன அப்பளம். பொறுமையாக சாப்பிட்லாம். மில்ஸ் 80 ரூபா, ஃபிஷ் 150 ரூபா சொன்னாப்புல. சாப்பிடலாம். பொறுமையாக சாப்பிடுவோம். அதிரம்பள்ளி ஃபால்ஸ் முடிச்சுட்டு அப்படியே குளிக்கலான்னு பார்த்தேன். வெயில், நல்ல வெயில். வாகமல்ல செம்ம கிளைமேட்டு. இங்கே நல்ல வெயில். ஆனால் தண்ணி நிறையா வருது. ஒரு பக்கம் குளிக்க அலோவ் பண்ணலை. அதனால் லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டேன், குளிக்கணும் ஆற்றுல, எங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். ஒரு அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்ரு கொஞ்சம் எந்த ஊர் நம்ம வந்தது, சாரி ஒரு நிமிஷம் வரேன். அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து சாலக்குடி போகிற ரோட்டில் கரெக்டாக 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பல்க் இருக்கும், பம்பு. அதை தாண்டி ஒரு வளைவு வரும். அதில் கீழே இறங்கினா அழகாக குளிக்கலாம். நாங்கள் கிட்டத்தட்ட 1-1.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம், தம்பி நானும். அருமையாக ஆறு போகுது.
இந்த வெயிலுக்கு ஒரு வெயில் பாருங்கள், செம்ம வெயில். கிளைமேட் பார்த்தா தெரியும். ஜம்முன்னு ஒரு குளிப்பை போட்டு அதுக்கடுத்து இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அது எந்த ஃபால்ஸு? வளைச்சல் ஃபால்ஸு. அந்த வளைச்சலுக்கு போகிறோம். மணி 2:26 தான் ஆகுது. நம்ம ஒரு குளிப்பு போட்டு ஒரு 3 வரைக்கும் இங்கே டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 3:30 பேர் வளைச்சல் ஃபால்ஸ் போய் அங்கேயே குளிக்க முடியாதுன்னு கேட்டாங்க. லோக்கல்கிட்டையும் கேட்டோம், ஆட்டோக்காரன்ட்ட கேட்டால் குளிக்க முடியாதுட்டாங்க. அதனால் குளிச்சுட்டு அந்த ஃபால்ஸில் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஃபஸ்ட்டு குளிப்போம். ஆற்றுக்கு வந்துட்டோம். லோக்கல்ஸ் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வாட்டர் தண்ணி சப்ளை போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த பம்பில் இருந்து. ஆறு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம வியூ இது. சூப்பராக குளிச்சுட்டு போகலாமா? தண்ணி பாருங்கள், சில்லுன்னு போகுது. செம்ம சூப்பராக இருக்குது. ஆற்றுக்குள்ளே இறங்கியாச்சு. இந்த ஆறு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 1 ஹவர் சூப்பராக குளிக்கிறோம். சில்லுன்னு இருக்குது. வெயில் பயங்கர வெயில். மணி 2:30 தாண்டிடுச்சு. 3:30 வரைக்கும் ஆற்றுக்குள்ளே தான் கிடக்க போகிறோம். குளிச்சுட்டு உடம்பை நல்லா குளிர வச்சுட்டு தான் வெளியே போகிறோம். முங்குவோமா? அதில் தொப்புடு குதிக்கலாம் முடியாது, ஏன்னா ஃபுல்லாக பாறை இருக்குது. நான் அப்படியே கொண்டு போய் முங்குறேன். சரியா? ஆழம் இல்லை, ஆனால் முட்டை அளவுக்கு தான் இருக்குது, ஆழம் கிடையாது. கொஞ்சம் ஆழமான இடத்துல முங்கலாம். எப்படி இருக்கு பாரு. செம்ம குளியல். தண்ணி ஐஸ் கட்டி உருகி வர மாதிரி இருக்கு. சில்லுன்னு இருக்கு. நாங்கள் வரும்போது சரியான வெயிலுங்க. இப்போ வெயிலாம் இல்லை, மேகம் மறைச்சிருச்சு ஃபுல்லாக வெயில. ஆனால் ஆற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. செம்மையாக இருக்குது. குளிப்போமா? தம்பி வாங்க குளிக்கலாம். எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். எண்ணெய் எடுக்கிறேங்க. நான் பாறையில் லாக் பண்ணியிருக்கேன். சரி, பொறுமையாக குளிக்கிறேன். இப்போதைக்கு ஆஃப் பண்ணுறேன். சரியா? சூப்பராக போயிட்டுருக்கு. தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள். அருமையாக குளிக்க போகிறோம். எனக்கு எந்த ஊர்ண்ணே? நமக்கு பெரம்பலூர்ண்ணே. பெரம்பலூர்லேருந்து அண்ணா வந்திருக்காரு. திருச்சி. ஆமாம், அவருக்கு திருச்சி பக்கத்தில் தான். அரியலூர். ஆமாம். எனக்கு தென்காசி. இங்கே உட்காருங்க. இந்த கல் இருக்கா? இங்கே பாருங்க. கல்லை லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிட்டேன். இங்கே காலுக்கு முன்னாடி ஒரு கல் இருக்கான்னு அதில் மிதிச்சுக்கணும். அப்படி தானே? ஆமாம். நல்ல பின்னாடி அவ்வளோதான். அப்படி பிடிச்சிங்க. மழை போயிட்டோம். அப்படி தான் வரும். மழை பெஞ்சா என்ன நடையட்டும். வாங்க தம்பி இல்லையா? என்னங்க அரியலூரா? பெரம்பலூர். தூரமா உங்களுக்கு? அதான் எங்க சரி, கள்ளங்குறிச்சி அந்த பக்கத்து ஒருத்தர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தூரம். நான் பெரம்பலூர் ஆலத்துக்கு கேட்டேன். பெரம்பலூர், அவருக்கு அரியலூர். அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்படியே குளிக்கிறோம். நம்ம சொல்லணும்ல, ட்ராவல்லாம் தான், வேற என்ன. சரி, நீட்டாக குளிக்கிறோம். குளிச்சுட்டு மொத்தத்தை காட்ட உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிரும், அதனால் ஆஃப் பண்ணுறேன். சரியா? மணி கரெக்டாக 3:29ங்க. 1 மணி நேரமாக குளிச்சிருக்கோம். மணி 2:20க்கு உள்ளே இறங்கணும். 3:20 வரை குளிச்சாச்சு. ஃபால்ஸ் அந்த அருக்கு பாருங்கள், அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. அந்த ஒரு பெரிய மரம் இருக்கா, அந்த மரத்தை தாண்டி எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? தூரமாக ஒயிட் கலரில் லைட்டாக தெரியுதா? டிவியில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். அந்த பக்கம் ஃபால்ஸ் இருக்குது. அந்த பக்கத்தில் எங்கேயுமே குளிக்க விடலை. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்து அப்படி ஒரு சிமெண்ட் ரோட்டு பாதையில் இறங்கி வந்து லோக்கல் மக்கள்கிட்ட கேட்டு சூப்பராக குளிச்சாச்சு. 1 மணி நேரம்.
உடம்பு பாடி நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஒரு வாகமன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஆட்டோவில் தான் போகணும். பஸ்ஸும் இருக்குது. பஸ்ஸு கிடச்சா பஸ்ஸில் போவோம், இல்லைன்னா ஆட்டோவில் போய் அங்கே குளிக்க முடியாது, அலௌடு கிடையாது. அதனால் அங்கே போய் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. நம்ம வரும்போதை விட இப்போ வெயில், நல்ல வெயில் அதிகம். ஆனால் உடம்பு பாடி ஜில்லுன்னு ஆகிடுச்சு. சூப்பராக 1 ஹவர் குளிச்சதுனால. என் தம்பி வெளியே வரல, முதல்ல குளிக்கவே வரலண்ணா. இப்போ வெளியே வரல, 1.5 மணி நேரம் ஆச்சு குளிச்சு நிற்கான். ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வெளியே வர மனசு இல்லை அவங்களுக்கு. ஆமாம், 2 பேரும் பக்கத்து ஊருக்காரங்க. சரி, எனக்கு போதும், 1 மணி நேரம் குளிச்சிட்டேன். என் ட்ரெஸ் மாற்றிட்டு கொஞ்சம் துணி காய வச்சுட்டு அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாமா? சூப்பர் குளிப்பு. பஸ்ஸு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏறுவோம். அம்மணி டிரைவர்னு யாரும் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. ஒரு சீட்டை பார்த்து உட்காரும். சரி, உட்காரலாம். நல்லா உட்காரும். சரி, டிக்கெட் எடுத்து எவ்வளோன்னு ரேட் சொல்லுதேன். போகலாம். சாலக்குடி வச்சு அதிரம்பள்ளி விட்டு கிளம்பியாச்சு. பஸ் ஏறிட்டோம். நன்றி, மீண்டும் வருவோம். பாய். அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு ரொம்ப நன்றி. போகலாம். கிளம்பியாச்சு, போய்கிட்டு இருக்கோம். சரி, வந்து இறங்கிட்டோம். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். டீசல் போட உள்ளே விட்டாங்க. சாலக்குடி பஸ் ஸ்டாண்டு நேரத்தை வந்து இறங்கின அதே இடம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கூட கம்பெனி கொடுத்தாரு கோபி தம்பி. மீண்டும் கடவுளோட அனுக்கிரகம் இருந்தால் இன்னொரு வாட்டி சந்திப்போம். கண்டிப்பாக விரைவில் சந்திப்போம். நன்றி கோபி தம்பிக்கு. என்ஜாய். சரி, நான் ரூம் போகிறேன். ரூம் போய் வீடியோ பிடிக்கலாம். ஓகே, போகலாமா? தம்பி கிளம்பி போயிட்டான். ஆலப்புழைக்கு போகிறான். ஆமாம், ஆலப்புழைக்கு போயிட்டு அப்படியே ஒர்க்கில் போகிறான்ட்டு போகிறான் 3 நாள் ட்ரிப்புக்கு. சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டோம். லைக் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதிரம்பள்ளி ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு காட்டும், வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. நன்றி, வணக்கம், பாய். நாளைக்கு எங்கே போகிறோம் என்னங்கிறத காலையில் எழுந்திரிச்சு புது வீடியோவில் புதுசாக சொல்கிறேன். இதோட நம்ம சோலோ ட்ரிப்பு இதோட முடியுது. கிட்டத்தட்ட 5 நாள் 5 நைட்டு 6 பகல் சோலோ தனியாக சுற்றிருக்கோம். 5 நைட்டு 6 பகல் தனியாக சுற்றிருக்கோம். நாளைக்கு ஒரு விஐபி நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம். அதோடு இந்த சீரியஸ் முடியுது. யார் எங்கே போகிறோங்கிறத காலையில் நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம், பாய்.